ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான வெள்ளரிக்காய் தோசை செய்யலாம் வாங்க. அது ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் நுனியில் இருக்கிற பார்ட்ஸை கட் பண்ணி அதில் உள்ள லைட்டாக பால் இருக்கும், அதை எடுத்துடணும். அது இருந்ததுன்னா சில நேரம் கசக்கும். 2 பக்கமும் எடுத்துட்டு கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு 2 பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி அதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 பச்சை நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவைமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, சீரகம் சேர்த்து இட்லி மாவில், தோசை மாவில் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து சுட்டு சூப்பராக வரும். சில பேருக்கு ஜூஸ்லாம் குடித்தா சளி பிடிக்கும், கட் பண்ணி பச்சை சாப்பிட பிடிக்காது. இந்தமாரி மாவில் கலந்து சுட்டால் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது, அருமையாக வரும். இது ஃபஸ்ட்டு தோசைன்றதுனால கொஞ்சம் இப்படி இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். எவ்வளோ மெலிசாக வேணாலும் நல்லா நைஸாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெள்ளரிக்காய் தோசை ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.